சிந்திப்போமே. 1871 தீ எரிப்பித்தவாறு என்கொல் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். கருவில் புகச் செய்து உடலை சார வைத்தாய். அந்த உடலை கொண்டு போகங்களில் திளைக்கச் செய்து மயக்க உணர்வை நிரம்பச் செய்தாய். பின்னர் பக்குவம் உற்ற காலத்தில் பித்து கொண்டு உன் திருவடியினையே நோக்கச் செய்தாய். நீண்ட பிறவி பெருங்கடலில் ஆழ்ந்துள்ளேன் அடியேன். மீண்டும் அப்படி அழுந்தா வண்ணம் உன் திருவடியில் அடங்கச் செய்கிறாய். தன் முனைப்பினை அறுக்கச் செய்கிறாய். நின் அடியாரோடு நிலை பெற்று விளங்கச் செய்கிறாய். இவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்காக ஆணவ மலம் எனும் தீயை ஒழிக்கச் செய்கிறாய். இந்த ஆணவ மலம் எனும் தீயை எரித்து ஒழித்தது எவ்வாறு? தில்லையுள் ஆடும் இறையவனே கூறி அருள்வாயாக. இப்படியாக மலத்தை அழிக்க வல்லவன் பெருமானே என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. கருப்பித்து காயம் அதனொடும் ஓடி கருது மையல் நிரப்பித்து பித்தனின் பாதத்தை நோக்கும் நெடிய எண்ணெய் மறிப்பித்து பித்தன் நின் பாத தவறொடும் மன்ன அத்தீ எரிப்பித்த ஆறு என்கொல் தில்லையுள் ஆடும் இறையவனே என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 33வது திருப்பாடலின் மிக தெளிவாக விளக்குகிறார். அடியாரோடு இணங்குவோம், மலம் நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.